நீங்க நான் தர்றேன் விஷயம் என்னடா பண்றது யாரையும் வரைக்கும் லிஃப்ட் யாரையூரா மணி 2 ஆகுது. இல்லண்ணா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுல சரக்கு ஏதாவது அடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வேணாம். சரி சரக்கு பிடிக்கல. இல்லண்ணா அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணிட்டு போட்டேன். பேர் என்னப்பா? குணாண்ணா. குணா. முன்னாடி லேட் இருக்கு வித்தியாசமா இருக்கு. அது வண்டி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணோம். இன்ஜின் சர்வீஸ் பண்ண போகும்போது வெளிச்சத்துக்காக வச்சது. அது உள்ள இருந்து கனெக்ஷன் கொடுத்துறோம். அதை ஆஃப் பண்ண முடியல. அதனால தூக்கி அப்படியே உள்ள வச்சுட்டேன். நாளைக்கு தான் போய் பார்க்கணும். நீ என்ன மணி 2:30 மணி ஆகுது, இந்த நேரத்துல தனியா நிக்கிற ரோட்ல? இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருந்தேன். சரி ட்ரிப் போயிருந்தோம். ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கிட்டேன். எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு தான் போனேன். திரும்ப எங்க அப்பா போன் பண்ணி காலையில கோயிலுக்கு போண்டா குலதெய்வம் கோயிலுக்கு வாடான்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி நேரமா போக வேண்டியதுன்னா? இல்ல 11 மணிக்கா வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. 10:45 ஊருக்கு ஒரே பஸ் ஸ்டாண்ட் டைரக்ட் பஸ் இருக்கு. பஸ் விட்டுட்டேன். 10:45 வந்துட்டேன். வந்துட்டேன். 3 மணி நேரமா பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறீங்க? வேற பஸ் எதுவும் நான் டைரக்டா அங்க விட மாட்டாங்க. இந்த ஊர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி பைக்ல ஏதாவது டிராப் பண்ண சொல்ல வேண்டியது. பசங்க யாரும் இல்லைண்ணா, எல்லாம் வேலை செய்யறாங்க. இல்ல 3 மணி நேரம் என்னப்பா இருட்டுல எப்படி பண்ணிட்டு நீனு? ஆனா வீட்டுல சொன்னேன் இந்த மாதிரிலாம் நைட்ல எல்லாம் போக கூடாதுப்பா. இங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ற சொல்லு. எங்க அப்பா தானே சும்மா போன் அடிச்சுட்டு இருக்காரு. இல்லைன்னா நான் ஃப்ரெண்டு வீட்லயே வந்துருப்போம். நான் காலைல தானே போவேன். நீங்க எங்க வரீங்க? நான் திருச்சியில இருந்து வந்துட்டு இருக்கேன்ப்பா. சென்னையில வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஒரு சவாரிக்கு போனேன். ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். போகும்போது நம்ம திருக்கோளூர் இருக்குல்ல, திருக்கோளூர்ல இருந்து ஒரு டூட்டி சென்னை ஏர்போர்ட்டுக்கு. சரி மேப்பை பார்த்துட்டு வந்தோம்னா மாசனூர்ல இருந்து கோட்டைக்கு ஒரு ரூட்டு போகுது. சரி அந்த வழியா போலாம் சொல்லிதான் இந்த ரோட்ல வந்து நான். உங்க பேர் என்னன்னா? நிசார். என் பேரு நிசார். வந்துட்டு தான் வந்து நல்லாதான். நான் வந்து காலைல ஒரு 7 மணிக்கு போனா போதும். சரி எங்கேயோ தூக்கம் வந்துச்சு படுக்கலான்னு பார்த்தேன். வண்டி ஓரம் கட்டிட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஒரே சத்தம். என்ன சத்தம்னே தெரியல. கொலுசு சத்தம் கேக்குது, யாரும் அழுகுற மாதிரி கேக்குது. எங்க போட்டு? அதான்ப்பா ஓரமா நிப்பாட்டி படுத்திருந்தேன்ப்பா. என்ன நம்ம ஆசூர் முன்னாடி இறஞ்சி இன்னொரு ஊர் இருக்குல்ல, அந்த இடத்துல படுத்திருந்தேன். அங்க ஒரே சத்தம். என்னடா அதுன்னு சொல்லி இறங்கி பார்க்கலான்னு போய் இறங்கி பார்த்தா அந்தாண்ட வந்து சுடுகாடு. என்னடா சுடுகாட்டுல படுத்துறோம் நைட் நேரத்துல சொல்லி பயம் வந்துருச்சு. சரி மணி 7 மணிக்கு போறதுக்கு முன்னாடி போய் அங்க போய் படுத்துடலாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிடணும். நீ சட்னியா? நான் இது பண்ணா கம்முன்னு போய் சொல்லாதப்பா. நாயாண்ணா போய் சொல்லாத. நாயாண்ணா பண்ண போறான். அங்கதான் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். நீ துணைக்கு வந்து எனக்கு தனியா போகும்போது எனக்கு பயம் வந்துடும். எனக்கு அப்புறம் வேணும்னா பண்ணிருந்தானா? எனக்கே பயமா இருந்தானா? வேணும்னா பண்றீங்களா? யாரும் இழுக்கிற மாதிரி இருக்க போறேன். பாரு பின்னாடி யாரும் இல்ல. அங்க யாரும் சும்மா இல்ல நான் நினைச்சு போறேன். என்னப்பா நீ எதா பண்றியா? நீ எதா பண்றியா? இல்ல இல்லண்ணா நீங்க தானே. ஏன் நல்லா தானே வந்துட்டு இருந்தேன் நான் இவ்வளவு நேரம். நான் எதுவும் பண்ணலண்ணா. நீ வரத்துக்கு வந்து நல்லா தான் இருந்தது. நீ வந்த பிறகுதான் இந்த மாதிரி நடக்குது. ஏதோ கையில ஏதோ கட்டிருக்க தாயத்து ஏதாவது நைட் நேரத்துல இந்த மாதிரி பண்றீங்க. வீட்டுக்கு போனோம்.
போறேன் உண்ணா நோ என்ன பண்ற நீ வண்டியில இறக்கிட்ட நோ நீ தானே ஒரு மாதிரி பண்ணிட்டு நான் இறங்கி நடந்த வேற பைத்தியமா நீ நைட்ல தனியா நின்று இருந்த ரோட்ல நான் இறங்கி போனா போயிடுறேன் போனா போன் லிஃப்ட் கொடுத்தேன்ல என்ன பண்ற வண்டி நான் என்ன பண்றேன் உண்ணா பஸ்ல நான் இறங்கி போறேன் விட்டுனா நான் நடந்தாச்சு வீட்டுக்கு போறேன் திறனா லாக் நான் சொல்றது கேளு நீ திறனா பஸ்ல நீ தான் சும்மா இருக்கிற நீ திறனா லாக் பண்ணிட்டு பாருண்ணா நீ தனியா போனா எதாவது விட்டுனா பஸ்ல நீ வண்டி உள்ள வந்தனாலதான் இந்த மாதிரி நடக்குது கறி மீன் சாப்பிட்டியா நான் அதெல்லாம் எதுவும் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் திறனா இத எனக்கே பயமா தான் இருக்கு அமைதியா இரு நீ உனக்கு நான் தோணா எனக்கு நீ தோணா நீ எங்கடா போனா ஏன்னா நீ வேற பா சொல்றதை கேளுப்பா எனக்கு பயமா இருக்குப்பா வாப்பா நீ பயமா இருந்தா எங்கடா போனா நான் வீட்டுக்கு ஒரே பையன் உண்ணா கொஞ்சம் தூரம் வாப்பா என் கூட லாக் என்ன ஏன்னா நான் சொல்றதை கேளுப்பா எனக்கு என்ன திறனா நீ வேற திறனா விஸ்ல என்ன பயந்துருக்கேன் பயமா இருக்குப்பா கூட வாப்பா கொஞ்சம் நீ சும்மா சொல்றேன்னா தெரியல உண்ணா விஸ்ல பயமா இருக்குப்பா கொஞ்சம் கூட வாப்பா நோ நீ பஸ் திறனா ஏன்னா நீ யாரு பண்ணீங்க நீ வந்ததுதான் இந்த மாதிரி நடக்குது நீ சுடுகாட்டுல போய் படுத்து என்னன்னு சொல்லிட்டுக்கிற எனக்கு பயமா இருக்குப்பா கொஞ்சம் தூரம் வாப்பா என் கூட நோ கோட்டை வரைக்கும் வாப்பா அங்க கோட்டை இருந்தாலும் ஒண்ணு தரலாம் வீட்டுக்கு போறேன் உன்னா அங்க போய் படுத்துறேன்ப்பா கொஞ்சம் நான் நடந்து போறேன் சொல்றது புரிதே இல்லையா உனக்கு என் கூட கொஞ்சம் தூரம் வாப்பா நீ எங்கனா போனா எனக்கு என்னன்னா கோட்டை எவ்வளவு தூரம் கோட்டை அது எங்க இருக்கட்டும் உனக்கு என்ன பயமா இல்லையானா நீ தனியா நின்று இருந்தா தனியா நின்று இருந்தேன் லிப்ட் குத்தல போனா போதுன்னு பாவம் பார்த்து கொடுத்தீங்க நான் கரெக்டா வரல நான் உட்காந்துட்டு வரல நீங்க பயமா இருக்குடா வாடா நீ என்னடா நீ என்னடா பண்றாதுண்ணா நீ வேற ஃபர்ஸ்ட் வெளிய திறனா இத நீ மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணாத நான் சொல்றது கேளுப்பா எனக்கு பயமா இருக்குப்பா கொஞ்சம் வாப்பா கோட்டை வரைக்கும் நீ ஃபர்ஸ்ட் உண்ணா திறனா வேணா வாப்பா கோட்டை வரைக்கும் வாப்பா உண்ணா முன்னாடி கேமரா தான் லைட் கீழே வரும் அசிங்கமா சொல்ற போனா பெரிய மனுஷன் மாதிரி ஏன்னா இப்படிலாம் பண்ற கோச்சிக்காதப்பா நைட்டு நானே போயிட்டு பயம் கொடுத்து சும்மா விளையாட்டு தான் பண்ண கோச்சிக்காத சின்ன பையன் பண்ணிட்டுக்கிற கோச்சிக்காதப்பா கோச்சிக்காத நைட் நேரத்துல இந்த மாதிரிலாம் போக எப்படி நான் தனியா போனா நான் வீட்டுக்கு போவேன் நான் கூப்பிட்டு போறவா எங்க போன நீ சொல்ல யாரையும் இருக்கும் நான் வீட்டுல வந்து ட்ராப் பண்றேன் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன் பண்ணாதண்ணா யூடியூப்ல நான் பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன் என் சேனல் நான் காட்டுறேன் பாருங்க பயப்படாத நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்ப சொல்லிருக்காங்களா கோச்சிக்காதப்பா கோச்சிக்காத சரியா இப்ப பயம் இல்ல இப்ப பெல்ட் போட்டுக்க ஆனா நைட்ல 2:30 மணிக்கான இப்படி பண்ணுவ கோச்சிக்காத நைட் பகல் நேரத்துல பண்ணி பண்ணா பரவாயில்ல நைட்ல நைட் டைம்ல பண்ணது இல்லை இது வரைக்கும் சரியா பண்றதுக்கான ஐடியா இருந்தது ஆனா யாரும் வந்து நைட் டைம்ல லிஃப்ட் கேட்கல நான் கிட்டத்தட்ட அந்த கேமரா வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இருந்து ஆன் பண்ணிட்டு வரேன் சரியா நைட் நேரத்துல அந்த மாதிரி பண்ண ஐயோ பண்ணக்கூடாதுதான்ப்பா சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் கேட்டே இருந்தாங்க அதனால பண்றதுக்காக தான் பண்ணேன் தப்பா எடுத்துக்காத மன்னிச்சிரு சரியா பயம் எல்லாம் இது இல்ல தெளிவாயிட்டு இல்ல போலாமா உன் பேர் என்ன சொன்ன குணா குணா என்ன வயசாகுது 22 இன்னும் படிக்கிறியா செகண்ட் இயர் படிக்கிறேன் காலேஜ் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே பயந்தான் கொள்ளலாம் என்னை கூப்பிட்டு வந்து 2:30 மணி வச்சுக்கலாம் பண்ணிக்கிறேன் சரி கோச்சிக்காத பயம் இல்லல்ல இல்லண்ணா சும்மா நைட் டைம்ல 2 மணிக்கெல்லாம் நிக்கிற நீ லிஃப்ட் கேட்கற யாரும் தெரிய வேண்டியல பஸ் இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் வந்து கேட்க கூடாது இதுக்கப்புறம் வந்து அதை அவாய்ட் பண்ணீங்க சரியா சரி இப்ப வந்து என்னன்னா இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஓகேவா இப்போ உன்னோட வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா போட்டுக்கோ யூடியூப்ல போட்டா மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க சம்மந்தம் உனக்கு சரி போட்டு நைட்ல அந்த மாதிரி பண்ணாங்க சின்ன பாஸ் நைட்ல பண்ணாங்க நைட்ல எல்லாம் வரைக்கும் பண்ணதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி நைட்ல மட்டும் அப்படி பயம் கொடுத்தாதீங்க அவ்வளவு சரி ரைட் ஓகே போட்டுக்கலாமா வீடியோ சரி நான் சொல்ற மாதிரி சொல்லு இந்த லைட் தெரியுதா அதை பார்த்து சொல்லு வீடியோ லைக் பண்ணுங்க
வீடியோ லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.